அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்ருக்கோம். 24 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا. குல் காஃப் அலினா இருக்குது, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லாம் சுக்கூன் குல். இன் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா அலிஃப் வந்திருக்கு. இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. தால் சுக்கூன் பெச்சு வந்திருக்கு, கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ரா கெஸ்ரா பெச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் அலிஃப் வந்திருக்கு. ஸோ மதல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். காஃப் அலினா எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா கெஸ்ரா பெச்சு இருக்குது, மெல்லினமாக ஓதணும். ராலே யாமதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தன்வீனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் பில் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். மீம்லேயே அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தூ தூன தூல 2 ஹரக்கத், தூல 2 ஹரக்கத். ஸோ 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதிங்க. மீம் சுக்கூனுக்கு அப்புறமா யா இதுகார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஜீம் சுக்கூன் கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். லஹூ உல்டாதோம்மா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா ஃபத்தா பேச்சு வந்துருக்கு, வல்லினமாக ஓதணும். பால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலிஃப் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் மது முன்ஃபசில் 4 ஹரக்கத் ஃபாலோ பண்ணி ஓதணும். வசனத்துடைய முடிவில் தன்மீன் ஃபத்தா தைனில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபத்தாவை மாற்றி அலிஃப் ஃபத்தாக்குரிய சிஃபத் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். எஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا.